கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, கொள்ளை நிலாவில் குளித்துக் கொண்டிருப்பது போல கொளுத்தும் வெயிலில் வாடிக்கொண்டிருக்கிற எங்கள் புலக்கொழுந்துகளே, பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கர்நாடக உணவுத்துறைக்கு ஒரு வார்த்தை, அடுத்து மத்திய உணவுத்துறைக்கு ஒரு வார்த்தை. உணவுத்துறை அதிகாரிகளே, இதோ இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் கொட்டப்பட்ட உணர்ச்சி, கொந்தளித்த வார்த்தைகள், சிந்தி விழுந்த எண்ணங்கள், இவைகளெல்லாம் எங்கள் இதயத்தின் வலியில் இருந்து பறந்தவை. நீங்கள் எங்கள் பேச்சை குறிப்பிடுத்திக் கொள்கிற போது சொற்களை விட்டுவிட்டு எண்ணங்களை மட்டும் குறிப்பிடுத்திக் கொள்ள வேண்டும், எங்கள் உணர்ச்சிகளை மட்டும் குறிப்பிடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த ஹொகனேக்கர் என்ற இந்த பிரச்சனை இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சனையா? இந்த பிரச்சனையின் நீளம் என்பது ஓராண்டு 2 ஆண்டா? இல்லை. இந்த பிரச்சனையின் நீளம் 1050 ஆண்டுகள் என்று வரலாறு சொல்லுகிறது. ராஜராஜ சோழன் காலத்தில் கர்நாடகத்தில் காவிரிக்கு எதிராக ஒரு அணை கட்டப்பட்டது. அந்த அணை கட்டப்பட்ட போது காவிரியின் வெள்ளப்பெருக்கு குறைந்து போனது. ராஜராஜ சோழன் ஒரு படையோடு சென்றார். படையோடு சென்று அந்த அணையை உடைத்து தரைமட்டமாக்கிவிட்டு சிறை வைக்கப்பட்ட தண்ணீரை தஞ்சை மண்ணுக்கு கொண்டு வந்தான் ராஜராஜ சோழன் 1050 ஆண்டுகளுக்கு முன்னால். அது ராஜராஜ சோழன் ஆண்ட காலம். இது திருவாரூர் சோழன் ஆளுகிற காலம். அது முடியாட்சி காலம், இது குடியாட்சி காலம். இப்போது ஒரு பிரச்சனை கிளப்பப்படுகிறது. கிருஷ்ணா அவர்கள், கர்நாடகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார், ஒரு கருத்தை சொல்லுகிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்ன பிறகுதான் அங்கே வன்முறை ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். இது உண்மைக்கு புறம்பான வார்த்தை, முற்றிலும் வரலாற்றுக்கு எதிரான வார்த்தை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கலைஞர் அவர்கள் பேசிய கூட்டத்தில் முன்வரிசையில் இருந்தவர்களில் நானும் ஒருவர். அவர் வார்த்தைகளை அளந்து பேசினார், வார்த்தைகளை நிதானமாக பேசினார். 5 முறை தமிழகத்தை ஆண்ட பெருமகன் சொற்களுக்கு லகானிட்டு பேசினார். இந்திய இறையாண்மையின் பேரால் கேட்கிறேன், இந்திய ஒருமைப்பாட்டின் பேரால் கேட்கிறேன், நான் தண்ணீர் கேட்கிறேன், கண்ணீரோடு கேட்கிறேன். இந்திய ஒருமைப்பாடு பழுதுவிட்டு விடக் கூடாது. சகோதரர்களே, இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு தமிழ்நாட்டின் பொறுப்புமிக்க முதலமைச்சராக வார்த்தைகளை அளந்து வெளியிட்டார். இப்போது சொல்ல வேண்டும் உங்களுக்கு, கலைஞர் அவர்கள் சொன்ன பிறகுதான் கர்நாடகத்தில் வன்முறை வெடித்ததா? கர்நாடகத்தில் வன்முறை வெடித்த பிறகு கலைஞர் வருத்தத்தை தெரிவித்தாரா என்றால், கர்நாடகத்தில் வன்முறை வெடித்து விட்டது. தமிழ் அரங்குகள் தாக்கப்பட்டன. தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பு, பொது அமைப்பு, கலாச்சார அமைப்பு, அது ஏன் முடக்கப்பட்டது? தமிழ்ச்சங்கம் என்பது பொதுவான அமைப்பு அல்லவா? அரசியல் கடந்த அமைப்பு அல்லவா? அது பண்பாட்டு அமைப்பு அல்லவா? எங்கள் தமிழ் மொழியின் அடையாள கட்டணம் அல்லவா? அதன் பெயர் பலகையை உடைப்பதும் அதன் கட்டடத்தின் மீது கை வைப்பதும் 2000 ஆண்டு தமிழ் பண்பாட்டின் மீது கை வைக்கிற செயல் அல்லவா? இப்போது இந்த மன்றத்தில் நாங்கள் முயற்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம். வன்முறைக்கு வன்முறை தீர்வு அல்ல. இங்கே நடக்கிற வன்முறை அங்கே நடக்கிற வன்முறைக்கு தீர்வு அல்ல. அது அங்கே நடக்கிற வன்முறைக்கு இங்கே நடக்கிற வன்முறை தீர்வு அல்ல. நாங்கள் எங்கள் நியாயங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஒகனேக்கர் என்றால் புகையும் பாறை என்று பொருள். பாறை புகையட்டும், தேசம் புகைய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போக வந்தோம். தொடர்களே, இந்த ஒகனேக்கர் என்ற பாறை 1975 ஒரு முறை பரிசலுக்காக ஏலவிடப்பட்டது. இங்கே அறிஞர்கள் இருக்கிறார்கள், நடைமுறைகள் இருக்கிறார்கள், ஆழமான பத்திரிகை நிபுணர்கள் இருக்கிறார்கள், சமூக விமர்சகர்கள் இருக்கிறார்கள். இந்த நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1975 அந்த ஒகனேக்கர் நீர்ப்பரப்பில் பரிசல் யார் ஓட்டுவது என்று ஏலமிடப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பரிசல்காரன் ஏலம் எடுத்தார். 3,00,000
சென்று கர்நாடக கிராம பஞ்சாயத்தை பிடித்து 3000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். இப்போது அந்த ஏலம் ஒட்டிய அந்த பரிசல் ஒட்டுகிற உரிமை தமிழ்நாட்டில் எடுத்தவருக்கு சொந்தமா, கர்நாடகத்தில் எடுத்தவருக்கு சொந்தமா என்று ஒரு கேள்வி நீதிமன்றத்துக்கு போகிறது. கொள்ளேகா பட்டு பெயர் பெற்ற நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போற போது கொள்ளேகா நீதிமன்றம் சொன்னது, அந்த உரிமை பரிசல் ஒட்டுகிற உரிமை தமிழருக்கு தான் சொந்தம், அது தமிழ்நாட்டு எல்லைக்கு உட்பட்டது என்று கொள்ளேகா முனிசிபல் கோர்ட் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை நான் சொல்லவில்லை, இந்தியா டுடே என்ற பத்திரிகை இன்று எழுதியிருக்கிறது. அது இசங்களை நம்பாத பத்திரிகை, நிஜங்களை நம்புகிற பத்திரிகை. அது சொல்லுகிறது 2005 தமிழ்நாட்டு பொறியாளர்கள் கட்டுமான படிக்க உகவைகள் போனார்கள்.